வணக்கம். நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்குறவங்க தான் புத்திசாலின்னு, இல்லையா? ஆனா அது நிஜமாவே உண்மையா? வாங்க இன்னைக்கு மார்க்குக்கு அந்த பக்கம் இருக்கிற புத்திசாலித்தனத்தோட பல சுவாரஸ்யமான பக்கங்களை பத்தி பார்க்கலாம். இந்த கேள்விய கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க. நம்ம கிளாஸ்ல டாப்பரா இருந்தவரு ஏன் லைஃப்ல கொஞ்சம் தடுமாறுறாரு? ஆனா ஆவரேஜா படிச்ச ஒருத்தர் எங்கேயோ போயிடுறாரு. அப்போ மார்க் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழியா? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா இங்கதான். எல்லாரையும் ஒரே ஸ்கேல வச்சு அளக்கறதுல தான். ஒரு மீனை பார்த்து மரம் ஏறச் சொன்னா எப்படி? ஒரு குரங்க பார்த்து நீந்த சொன்னா எப்படி? நம்ம கல்வி முறை சில சமயம் அப்படிதான் பண்ணுது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதால ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட திறமை என்னன்னே தெரியாம போயிடுது. சரி, அப்போ இந்த ஒரே மாதிரி அளக்கிறத விட்டுட்டு வேற எப்படி யோசிக்கிறது? அதுக்கு நாம முதல்ல புத்திசாலினா யாருங்கிற நம்ம டெஃபினிஷனையே மாத்தி யோசிக்கணும். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைக்கு கணக்கு சரியா வராம இருக்கலாம், ஆனா படம் வரைய சொன்னா சும்மா பின்னி எடுக்கும். அப்போ அந்த குழந்தை புத்திசாலி இல்லையா? இல்லவே இல்ல. அவங்களோட புத்திசாலித்தனம் வேற ஒரு விதமானது, அவ்வளவுதான். அதை நாம ஏத்துக்கணும். வேற விதமான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றோமே, அப்படின்னா என்னென்ன விதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க தான் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், அதாவது பன்முக அறிவுத்திறன்கிற ஒரு சூப்பரான தியரி நமக்கு கை கொடுக்குது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு வானவில் மாதிரி. அதுல பல நிறங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த நிறங்களோட ஒரு யுனிக்கான கலவை இருக்கும். நம்ம கிட்ட எந்த நிறம், அதாவது எந்த திறமை அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப். இங்க பாருங்க, லாஜிக்கலா யோசிக்கிறது, படம் வரைகிறது, பாட்டு பாடுறது, நல்லா பேசுறது, மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறதுன்னு அடேங்கப்பா, புத்திசாலித்தனத்துல எத்தனை வகைகள் பாத்தீங்களா? இதுல எது உங்களோட ஸ்ட்ராங்கான ஏரியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு நம்பர்ஸ், பசில்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், புரோகிராமர்ஸ் இவங்கெல்லாம் இந்த வகையில தான் வருவாங்க. அடுத்தது விஷுவல் இன்டெலிஜென்ஸ். இவங்க மனசுக்குள்ளேயே படங்களை உருவாக்கி பார்க்கறதுல கில்லாடி. ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த திறமையால தான் ஜொலிக்கிறாங்க. கடைசியா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இவங்களால மத்தவங்களோட உணர்வுகளை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நல்ல லீடர்ஸ், டீச்சர்ஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாரும் இந்த கேட்டகரி தான். இப்ப புரியுதா? புத்திசாலித்தனம் ஒரே ரோட்ல போற வண்டி இல்ல, அதுக்கு பல வழிகள் இருக்கு. சரி, நம்மளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த பலத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது, அதாவது நாம எப்படி கத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் நம்மளோட தனித்துவமான கற்றல் பாணி, அதாவது லேர்னிங் ஸ்டைல். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்க ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. இத ஒரு சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியான சாவினை போட்டாதான் பூட்டை ஈஸியா திறக்க முடியும். அதே மாதிரி உங்க மூளைக்கு எந்த வழியில சொன்னா புரியும்னு தெரிஞ்சுக்கிட்டா எதையும் சுலபமா கத்துக்கலாம். பொதுவா இதுல 3 முக்கியமான ஸ்டைல்ஸ் இருக்கு. VAK மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது விஷுவல், பார்த்து கத்துக்கிறது; ஆடிட்டரி, கேட்டு கத்துக்கிறது; அப்புறம் கைனெஸ்டெட்டிக், செஞ்சு பார்த்து கத்துக்கிறது. இதுல நீங்க எந்த டைப்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு விஷுவல் லேர்னரா இருந்தா உங்களுக்கு விஷயங்களை படமாவோ, வீடியோவாவோ இல்ல சார்ட்டாவோ பார்த்தாதான் சட்டுன்னு புரியும். வெறும் எழுத்துக்களா படிக்கிறத விட ஒரு கலர்ஃபுல்லான படம் உங்க மனசுல நல்லா பதியும். ஒருவேளை நீங்க ஆடிட்டரி லேர்னரா இருந்தா உங்களுக்கு காதுகள் தான் கணக்கு. லெக்சர்ஸ், டிஸ்கஷன்ஸ் இல்ல பாட்காஸ்ட் கேட்கும்போது தான் விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா மனசுல ஏறும். ஒரு விஷயத்தை பத்தி பேசி பார்த்தாதான் உங்களுக்கு அது நல்லா புரியும். கடைசி வகை கைனெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இவங்களால ஒரே இடத்துல உட்கார்ந்து புக்ஸை படிக்க முடியாது. அவங்க ஒரு விஷயத்தை நேரடியா செஞ்சு பார்த்தாதான் கத்துப்பாங்க. இவங்களுக்கு செய்முறை அனுபவம் தான் பெஸ்ட் டீச்சர். நாம எப்படி கத்துக்கிறோங்கிறத நம்ம மூளையோட செயல்பாட்டையும் பொறுத்தது தான். இதுல நம்ம மூளையோட எந்த பக்கம் அதிகமா வேலை செய்யுதுங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இடது மூளை வர்சஸ் வலது மூளை. பொதுவா சொல்றது என்னன்னா, நம்ம மூளையோட இடது பக்கம் லாஜிக், அனாலிசிஸ், பிளானிங் மாதிரி விஷயங்களை பார்த்துக்கும். வலது பக்கம் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, கற்பனை, கலைன்னு இருக்கும். சொல்லப்போனா ஒன்னு லாஜிக்கோட கோட்டை, இன்னொன்னு கற்பனையோட சாம்ராஜ்யம். நம்மள பல பேருக்கு ஒரு பக்கம் தான் டாமினண்டா இருக்கும். ஆனா உண்மையான மேஜிக்கே எப்ப நடக்கும் தெரியுமா? இந்த 2 பக்கமும் சேர்ந்து வேலை செய்யும் போதுதான். லாஜிக்கும் கிரியேட்டிவிட்டியும் ஒன்னா சேரும்போது சாதாரண ஐடியா கூட ஒரு பெரிய கண்டுபிடிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நாம அறிவுத்திறனோட வகைகள், கத்துக்கிற ஸ்டைல்ஸ், மூளையோட செயல்பாடுன்னு நிறைய பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட முழு திறனையும் எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு வெறும் IQ மட்டும் பத்தாது. 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. IQ, அதாவது நம்மளோட அறிவுத்திறன்; EQ, அதாவது நம்ம உணர்ச்சிகளை கையாளுற திறன்; அப்புறம் CQ, அதாவது நம்மளோட கிரியேட்டிவிட்டி.
இந்த மூணும் பேலன்ஸ்டா இருந்தாதான் ஒருத்தரால முழுசா வளர முடியும். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஐக்யூ ஒரு விதை மாதிரி, அது அறிவுக்கு அடித்தளம் போடும். ஈக்யூ அந்த விதைக்கு ஊத்துற தண்ணி மாதிரி, அது உறவுகளை வளர்த்து நம்மள உயிர் போட வைக்கும். சிக்யூ சூரிய ஒளி மாதிரி, அது நம்மள புதுசா யோசிக்க வச்சு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் முழுமையான வளர்ச்சி கஷ்டம்தான். சோ சுருக்கமா சொன்னா, உங்களோட உண்மையான முழு திறமைங்கிறது உங்க தனித்துவமான புத்திசாலித்தனம், நீங்க கத்துக்கிற ஸ்டைல், அப்புறம் உங்க அறிவாற்றல் பலம், இது எல்லாத்தோட ஒரு அற்புதமான கலவைதான். அதனால கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்கள ஒரே ஒரு மார்க் ஷீட் வச்சு அளக்காம இருந்தா நீங்க யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.